உட்காருங்கள். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை புதிய மாதத்தின் காலை வேளையிலே அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இம்மாதம் இந்த ஆண்டினுடைய நிறைவாய் இருப்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். இந்த ஆண்டின் துவக்கம் முதல் கடந்த 11 மாதங்களும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று நாம் தீர்மானிப்போம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். அதிகாலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்விலே நன்மை உண்டாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை வழிநடத்தும்படியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு மகா பெரிய வாக்குத்தத்தம் எபிரேயர் 4:15 வாசியுங்கள். பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான சத்தியம், நான் பிரதான ஆசாரியன். உங்களுக்காக பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவ சந்நிதானத்திலே பலியாக தம் ஜீவனையே கொடுத்த பிரதான ஆசாரியர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவம் சேரக்கூடாத, பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு முன்னுதாரணத்தை தேடுவோம். நமக்கு முன்பாக ஓடுகிறவர்கள், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், அவர்களிடத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று நம்முடைய கண்கள் நோக்க தூண்டும். யாராவது ஒரு ஆலோசனை சொன்னால் இந்த ஆலோசனை சொல்வதற்கு இவர் தகுதியானவரா இல்லையா என்று அவர்களை சோதித்து பார்க்க தோன்றும். ஆனால் இங்கே திருமறை சொல்லுகிறது, நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் எந்த சோதனையை செய்தாலும், எந்த சோதனையிலும் எந்த பாவமும் இல்லாத பிரதான ஆசாரியராக ஆண்டவர் இயேசு நமக்காக இருக்கிறார் என்று இங்கே அழகாய் ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். பக்தன் தேடி பார்த்தபோது இந்த இறைவனிடத்தில் எந்த குறையும் இல்லை. குறையில்லாத இந்த இறைவன் எனக்காகவே இருக்கிறார். பாவமில்லாத இந்த இறைவன் பாவியாக, பிழை மிகுந்தவனாக, குற்றம் மிகுந்தவனாக, மறைவான குற்றங்கள் செய்கின்ற என் வாழ்க்கையின் மீட்பராக இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த மனிதனுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய நம்பிக்கை, சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நமக்கும் தர விரும்புகிறார். பலகீனமான மனிதர்கள் நாம், ஆனால் ஆண்டவர் பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஆசாரியர்கள் என்பவர்கள் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய வேண்டுதல்களுக்காக பொருத்தனையை நிறைவேற்றும் இடத்திலே, பலி செலுத்துகின்ற இடத்திலே இருப்பார்கள். அதுதான் பழைய ஏற்பாடு. ஆனால் இந்த ஆசாரியன் இவரே பலியாகவும் இருக்கிறார். பலி செலுத்துகின்ற ஆசாரியர்கள் இவ்வுலகத்திலே இருப்பார்கள். நீ அப்படி செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த காணிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றவர்கள். ஆனால் இங்கே ஆசாரியனே பலியாடாகவும், நமக்காக பலியாக தன்னை ஜீவனையே கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இப்படி ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு தர்றாரு. நான் பிரதான ஆசாரியர், நான் உங்களுக்கு பலி செலுத்துகிறவன் மாத்திரமல்ல, உங்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கக்கூடிய பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். நம்முடைய ரோல் மாடல், நமக்கான முன்மாதிரி பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இணைந்து இருக்கும் போது எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகிறது? திருமறையில 16வது வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்குது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இதுவரை கிருபாசன தண்டையில் சேருவதற்கு இருந்த பயம், பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிபீடத்தை அல்லது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடத்தை அணுகுவதற்கு ஜனங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த ஜனங்கள் இந்த மலையிலே ஏறி வர முயற்சி செய்கிறார்கள். மலைக்கு கீழே தான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஏறி வர முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதை வந்தது என்று மோசையின் நாட்களிலே நாம் பார்க்கின்றோம்.
ஜனங்கள் எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய பலிபீடத்திலிருந்து விலகியே இருந்த ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டபோது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததனுடைய அடையாளம் என்னவென்றால், இனி எனக்கென்று நேரடியாக எனக்காக பரிந்து பேசுகிறதற்கு நேரடியாக பிரதான ஆசாரியன் இருக்கிறார். எனக்கு உலக ஆசாரியருடைய அவசியம் இல்லை. பிரதான ஆசாரியன் எனக்காக இருப்பதனாலே, அவரே ஆசாரியனாகவும் அவரே பலியாகவும் இருப்பதினாலே இந்த உலகத்திலே அவர் எனக்காக இருக்கிறார். அதனால எந்தவித பயமும் தேவையில்லை, தைரியமாக பிரவேசிக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவரை அணுகுவதற்கு இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வழிகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் நமக்கு தடையாயிருந்தவைகள் எல்லாம் விளக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நம் எல்லாருடைய ஜெபங்களையும் அவர் நேரடியாக கேட்டு, நம்முடைய எல்லாருடைய பலிகளையும் நேரடியாக கேட்டு நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கிருபாசன தந்தையில் தைரியமாய் பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பை பிரதான ஆசாரியன் தான் நமக்கு வழங்குகிறார். உலக ஆசாரியன் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்துல நீங்க உள்ள வர முடியுமா? இதெல்லாம் மேனுவல் செட்டப், நம்முடைய மனிதர்கள் உருவாக்கியது. நான் இங்க இருக்கணும், நீ அங்க இருக்கணும்னு சில ஏற்றத்தாழ்வுகளை, படிநிலைகளை உருவாக்கி வச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியமா நீ வா அப்படின்னு நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். தைரியமாக இரு, தைரியமாக கிருபாசன தந்தையில் பிரவேசிக்கும் வாய்ப்பு நமக்கு பிரதான ஆசாரியர் வழங்குகிறார். இந்த புதிய மாதத்துல தைரியமாக நீங்க கேளுங்க, அப்பா பிதாவே என்று நீங்கள் தைரியமாக புத்திர சுவிகாரத்தின் அந்த ஆவியோடு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் அதுல வெளிப்படுதே தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க கேட்கும் போது அவர் உங்களுக்கு ஆன்சர் பண்றாரு. அதுதான் நீங்க அவரை பற்றி இருக்கிற நிச்சயம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேலான வாக்கு தத்துவம். எனவே நீங்கள் தைரியமாக ஆண்டோடைய சமூகத்தில் அணுக முடியும். ஆண்டவர் பிரதான ஆசாரியனாய் இருப்பதனுடைய முதல் ஆசீர்வாதம் அவரை அணுகுவதற்கான இடைவெளி குறைந்து விட்டது. இரண்டாவதாக 16வது வாக்கியத்துல நாம் இரக்கத்தை பெறவும் என்று திருமறை சொல்லுகின்றது. இரக்கம் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல பிழை செய்தவர்களுக்கு இரக்கம் தேவை. கடந்த காலத்துல குற்றங்கள் செய்து குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவர்களுக்கு இரக்கம் தேவை. இந்த பிரதான ஆசாரியனுடைய கரம், இந்த பிரதான ஆசாரியனுடைய அன்பு, பேர் இரக்கம் கடந்த கால குற்றங்களிலிருந்து என்னை விடுவிக்கிறது. என் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்னிலிருந்து அகற்றி போடுகிறார். அந்த பிரதான ஆசாரியனிடத்தில் நாம் நெருங்கி சேருவோம். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நம்முடைய பிழைகளை பொறுத்து கொண்டு நம்முடைய பிழைகளை எண்ணாதிருக்கிறது. முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டேன் அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எப்பொழுதும் இப்படிலாம் திரும்பி பார்த்து கொண்டுதான் இருக்க மாட்டேன். மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் கணக்கெடுத்து மறுபடி சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உங்கள் பிழைகளை ஒருபோதும் நான் திரும்ப நினைப்புக்குள்ளாக கொண்டு வருவது கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நினைப்பில் இருக்கும். பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் அதுதான். உன் ஜெபங்கள் தான தர்மங்கள் தேவனுடைய சன்னிதானத்தை எட்டியது, எனக்கு நினை கூட்டியது என்றெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு நினைத்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தான் நினைவில் வைத்திருப்பாரே தவிர உங்கள் பாவங்களை அல்ல. யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை அவர் முழுமையுமாக வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, குற்ற உணர்ச்சிக்கான இடைவெளியை ஆண்டவர் குறைத்து போட்டார். இனி நான் இன்னும் பாவம் செய்தேன், அந்த பாவம் செய்தேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஆசாரியனாய் இருக்கிறார் என்றால், பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றால், அவருடைய பூரணமான இரக்கத்தினாலே உங்களை சந்தித்து விடுகிறார். குற்ற உணர்ச்சிக்கு இங்கே இடமே இல்லை. மூன்றாவதாக என்ன ஆசீர்வாதம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை.
அன்புக்குரியவர்களை, ஏற்ற காலத்துல இந்த டைம்லி ஹெல்ப், அந்த நேரத்துல தேவையான உதவி, அது ரொம்ப முக்கியமானது. அந்த சூழ்நிலைக்கு உகந்த வார்த்தை, அந்த வார்த்தையை ஆண்டவர் தருவார், அந்த உதவிகளை ஆண்டவர் செய்வார் அந்த நேரத்துல. சில நேரங்களில் மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் ரொம்ப டவுன்ல இருந்தேன், இவங்க கை தூக்கி விட்டாங்க, அந்த கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருந்திருக்கும், அல்லது ஒரு சின்ன வார்த்தையாக தான் இருந்திருக்கும், அவங்கள மேலே வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும். சிலர் நினைவு கூறுவாங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தை அல்லது இந்த ஹெல்ப் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்ற வேளையில் செய்யப்படுகின்ற உதவி ரொம்ப, அந்த நேரம் ரொம்ப அவசியமான நேரமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு நம்ம மருத்துவ உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக அது இருக்கும். அந்த உதவிகளை ஆண்டவர் செய்வார். ஏற்ற வேளையில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப தேவைப்படுறவங்க. ஏற்ற வேளையில மற்ற நேரத்தில் கூட சமாளிச்சுக்கலாம், எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார் எல்லாவற்றையும். ஆனால் ஒரு டைம் இருக்கும், அந்த டைம்ல எந்தவித உதவியும் இல்லாமல், எந்தவித மனிதனுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம நிற்கதியாய் நிற்போம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஏற்ற சமயத்துல உனக்கு சகாயம் செய்வேன். ஏற்ற சமயத்துல இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா நீங்க கலங்கி போக வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை தர பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். ஏற்ற காலத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் சகாயம் செய்வார். அந்த ஒரு சின்ன, அந்த நிகழ்கால வல்லமை, அந்த ஒரு டைம்லி ஹெல்ப், அந்த ஒரு நேரத்துல கிடைக்கிற ஒரு உதவி உங்களுக்கு ஒரு சின்ன பூஸ்டப் கொடுக்கும், உங்க வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி உயர்த்தி விடும். அதற்கப்புறம் நீங்க மேலே ஏறி வந்துடுவீங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த உதவியை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த உதவி உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக ஆண்டவர் காண்கிறார். அந்த ஏற்ற கால உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை இந்த உலகத்துல. ஆண்டவர் அந்த உதவியை உங்களுக்கு செய்து, அந்த உதவியின் மூலமாக உங்கள் வாழ்வின் பிரதான ஆசாரியர் நானே என்பதை ஆண்டவர் இம்மாதத்திலே வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.